கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் கொடுத்தான் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 6 மாதங்களையும் நாம் சுகமாய் கழித்து இந்த 7வது மாதத்தில் நுழைந்து இந்த ஏறத்தாழ 2 வாரங்களை தேவ சமூகத்தில் வந்து சுகமாக இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஜீவனோடும் பலனும் நிற்கும்படியாய் ஆண்டவர் எனக்கும் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருந்த போது ஒரு எளிமையான காரியம், ஆனால் நமக்கு அது கஷ்டமாக தோன்றுதான ஒரு செயல் அது. ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிதல். முதல்ல என்னது? அது கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். 2வது கீழ்ப்படுத்துவது என்ற கீழ்ப்படிதலும் அப்புறம் கீழ்ப்படுத்தப்படுவதும் என்றதான தலைப்பின்களாக இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாய் நான் ஜெபித்த போது ஆண்டவரிடத்தில் கிருபை பெற்று நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19 நான் வாசிக்கும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்முடைய வல்கரத்தை தேவனுக்கு நேராய் நாம் உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இதனால ஆவியார் நம்மோடு கூட பேச வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நான் விவிதமாக நடக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் காட்டுவாராக. இளம்பா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரே உண்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்தான அந்த கிருபைகளுக்காய் ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். நீர் அநேகரை விடுதலை ஆக்கியிருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியும் சந்தோஷம் கர்த்தர் தந்திருக்கிறேன், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட பேசப்போகிற அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவைபுரிந்து தாழ்த்தின ஆண்டவர் கீழ்ப்படிந்து ஆண்டவரை பிதாவுக்கு எல்லாவற்றும் கீழ்ப்படிந்து நடந்தது போல ஆண்டவரே நாங்களும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாய் ஆண்டவரை பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பண்ணும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருக்கு கீழ்ப்படிவு எத்தனை விதமான ஆசீர்வாதங்களுக்கு தருகிறது என்பதை ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து செயல்பட ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். கேட்கிற ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு நாமத்துக்கு மைமையாய் ஆண்டவரை எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடத்த கர்த்தர் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளெல்லாம் ஆவியால் சாரமேற்றப்பட்டிருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஒரு வார்த்தையும் வீணாய் போகாதபடிக்கு ஆண்டவரை நல்ல நிலமாகி ஆண்டவர் பக்குவப்படுத்த ஆயத்தமுள்ள இருதயங்களில் விழும்படியாய் ஆண்டவரை அது பதியும்படியாய் ஆண்டவரை கத்தாவே வளரும்படியாய் பலன் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திரம். பேசுகிற என்னை அடியானை கர்த்தர் நீ ரத்தக்கோட்டையை மறைத்துக் கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்னுடைய சுய புத்தியிலிருந்து கர்த்த ஞானத்திலிருந்து ஒரு வார்த்தை பேசாதபடிக்கு கர்த்தர் என்னை ஆண்டு கொள்ளும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இந்த பூமியில் ஜீவித்து கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆசீர்வதியம் எங்கள் இரட்சகர்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தினுடைய பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரே மனுஷன் ஆதாம் அந்த ஆதியிலே அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்திருந்த போது கர்த்தர் விலக்கிறதான அவன் கனியை புசித்து ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே இந்த மனுக்குலத்திற்கு அது பாவம் வந்தது. ஆண்டவருடைய மகிமையை அவர்கள் இழக்க முடியாத காரணங்கள் உண்டாயிற்று என்பதை நான் பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் வந்து அவர் பாடுபட்டு சிலுவை வரையும் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய சித்தத்துக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் அந்த ரட்சிப்பை தந்தபடினாலே ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாம மாத்திரமே ரட்சிக்கப்படுவதற்கு அது கட்டப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இயேசு அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். நீதிமானாக்கிற கர்த்தர் என்று பார்க்கிறோம். அங்கே ஆதாம் ஆண்டவர் தன்னுடைய மகிமையாய் தன்னுடைய சாயலாய் தன்னுடைய ரூபமாய் படைத்த அந்த மனுஷனின் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே இந்த ஆக்கினை தீர்ப்பு இந்த பூமியிலே வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷகுமாரனாய் பிறந்ததான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தம் எல்லாவற்றையும் உண்மையாய் அவர் கீழ்ப்படிந்து செய்தபடினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்டான எல்லா மகிமையும் கிருபையும் நமக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாய் உயர்த்தப்பட்ட இயேசுவை போல நாமும் இந்த பூமியில எல்லா ஜனங்களும் மத்தியிலே நாம் உயர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், எல்லா ஜனங்களிலும் நீர் எங்களுக்கு சம்பத்தாய் ஆண்டவர் உங்களை வைத்துக் கொள்வார் என்று சொன்னது போல கர்த்தர் நம்மையும் ஆண்டோட சம்பத்தாய் ஆண்டவர் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படியதனாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, கீழ்ப்படியாதனாலே நமக்கு என்னது உண்டு? தேவ கோபாக்கனை வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த பரலோகத்தில் பாவம் செய்தானே அல்லது தன்னுடைய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதான தூதர்களை அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு அவர் தள்ளிவிட்டார் என்று பார்க்கிறோம். சாத்தான் தூதர்களும் இந்த பூமியிலே தள்ளப்பட்டார்கள், பாதாளத்திலே அவர் போடப்பட்டார்கள் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவராகிய தேவன் தன்னை துதிக்கும்படியாய் தன்னை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினார். புழுதியிலிருந்து அவனை எடுத்தார். அவன் மண்ணிலிருந்து அவன் மனுஷனை அவருடைய சாயலின்படியாய் ஆண்டவர் அவனை உருவாக்கினார். அவன் மேல் அவ்வளவாய் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவன் ஏற்ற துணையை தந்தார். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் இந்த பூமியிலே செய்து கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், தனக்கு அவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிதான். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படுதலை அவன் எவ்வாறு அவன் நிறைவேற்றுவான் என்பதை அவரை சோதிக்கும்படியாய் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவன் வைத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் அநேக கனிகள் இருந்தது, அநேக கனிவுள்ள மரங்கள் இருந்தது. அது எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் அதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மனுஷனும் அவருடைய மனுஷியும் கர்த்தர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அதை புசித்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த சாயலை இழந்தார்கள், ஆண்டவருடைய ரூபத்தை இழந்தார்கள், ஆண்டவருடைய மகிமையை இழந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கும் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடைவெளி உண்டாயிற்று. ஆண்டவர் அவனோடு கூட வந்து உறவாடுகிற அந்த உறவை அவன் இழந்து போனான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தன்னுடைய ஆத்துமாவை இழந்து போனான். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எதை ஆசீர்வாதமாக வைத்தது பூமி அது சபிக்கப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். மனுஷனை பார்த்து சொன்னார், உன்னுடைய ஜீவனால் நாளெல்லாம் உன்னுடைய ரத்தத்தை நீ சிந்தி சம்பாதித்து உன்னுடைய ஜீவனை நடத்த வேண்டும் என்றதான ஒரு பெரிய ஒரு அவர் தண்டனையுமான கொடுத்தார். ஸ்திரியானவர்களுக்கு சொன்னார், நீ பிரசவத்தில் நீ மரித்து உயிர்த்தது போலதான் ஒரு வேதனையை உண்டாக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. அங்கே செழிப்பும் கனிகளும் தந்தான பூமி அது முள்ளும் கொறுக்குகளை முளைக்கும்படியாய் அந்த கீழ்ப்படியாமை உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கட்டளைக்கு ஏதாவது கீழ்ப்படியாமல் போவோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் முள்ளும் குறுக்கும் உள்ளதான ஒரு தேசமாய் இடமாய் ஆண்டவர் மாற்றுவார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக விதமான அட்ராக்டிவ் காரியங்களை அதை பார்க்கிறோம். அது பாருங்க, அந்த கனியுள்ள மரம் எப்படி இருந்துச்சான்? அது 3:6 வாசிங்க. இங்கே பார்க்கிறது ரொம்ப அருமையாக போட்டிருக்கு. அந்த கனியை அவள் முதல்ல பார்க்கல, அவள் பார்த்தது அந்த விருட்சத்தை, அந்த மரத்தை பார்த்தாள் என்று பார்க்கிறோம். வாசிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும். எது அது? அந்த விருட்சம் என்னது? மரம். கனின்னு அங்கே போடல முதல்ல, பார்த்தீங்களா? அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை இடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியா அறிந்து கொள்ளும்படியா பார்க்கிறோம். இங்கே அவள் இடத்தை பார்த்தா அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. சில பேர் நம்ம இடத்துல வந்து சொல்லுவாங்க, அந்த பாவத்தை கொண்டு வரவங்க, நம்ம பாவ வழி நடத்துகிறவங்க ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருப்பாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக.
அழகான வார்த்தைகளாக ஜோடித்தல சோலிக்கிறது ஜோடித்தான வார்த்தைகளை தான் பேசுவாங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாவம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, அந்த ஏவாளை அது பஞ்சித்தது அவள் பார்த்ததான அந்த இச்சிக்கப்படத்தான விருட்சம். ஹல்லேலூயா. என்றைக்கும் யாரையும் பார்த்து தயவு செய்து நீ வெளிப்புறமாய் பார்த்து அவர்களை எடை போட்டு அவளை நம்பாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்திலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைத்திருக்கிற பாத்திரம் எப்படி என்று அல்ல, பாத்திரத்தில் இருக்கிறதான பொருள் எவ்வளவு எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சாத்தானும் ஒளியினுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அருமையானவர்களே, ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வெளியான காரியங்களை, புறம்பாய் தெரிதான காரியங்களை நாம் பார்த்து ஏமாந்து விடாதபடிக்கு அதுக்கு உள்ளாய் என்ன இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாம்பும் அழகாய் அது படம் எடுத்து ஆடும்போது அழகாய்த்தான் தோன்றுகிறது. ஆனால் அது தீட்டு போதோ அது ஜீவனை எடுக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இச்சையான காரியங்களை அநேகர் இந்த நாட்களில் அதிகமான ஜோடனையோடு கூட வேத புரட்டர்களாய், நம்முடைய சத்தியத்தை புரட்டுகிறவர்களாய், அதை மாற்றி பேசுகிறவர்களாய் இந்த நாட்களில் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியான நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக விழிப்பாக இருக்க வேண்டியதான காலம் இதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட்ன்றதான புத்தகத்தை அந்த செய்யுளான அந்த புத்தகத்தை எழுதும்போது அவன் சொல்கிறான், அங்கே ஏவாள் ஒரு கல்லூரியை படிக்கிற மாணவியை போல உற்சாகத்தோடு கூட தனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதுன்னு சொல்லி அதே ஒரு காரியத்தோடு கூட அதாவது ரொம்ப ஜொலிப்பா, ரொம்ப அழகா, ரொம்ப ஜோடனையோடு கூட வந்த சாத்தானை பார்த்தாள் என்று அவன் எழுதியிருக்கிறான். ஹல்லேலூயா. வேதத்தில் அது அவ்வளவாய் சொல்லப்படவில்லை, ஆனால் அவன் கவிஞன் அதை அழகாய் அவன் சித்தரித்திருக்கிறான். இன்றைக்கு நமக்கு முன்பாய் வருகிற அந்த சாத்தானை அவன் கொள்ளிவாய் பிசாசை போல ஒளியாய் அவன் தானா அப்படி என்று சொல்லி ஜான் மில்டன் அதை எழுதுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அந்த ஒளியை அல்ல, அந்த ஒளி எது என்று பார்க்க வேண்டும். உலகத்து ஒளியாக இருக்கிற இயேசுவை பார்க்க வேண்டும். மாயையான ஒளியாக இருக்கிற பிசாசனுடைய அந்த கொள்ளிவாய் பிசாசுகளை நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாம் ஸ்தோத்திரம். மாயைக்கு யாரும் நீங்கள் மயங்கி போகக்கூடாது என்று சொல்லி உங்களை நான் அன்பாய் நான் எச்சரிக்கிறேன். அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இருக்கிற மாயமான காரியங்களுக்கு ஒன்றுக்கும் நீங்கள் அடிமைப்படுத்தி போகாதபடிக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சொன்னார், இந்த கனியை புசிக்காதே என்று சொன்னார், அதற்கு கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திற்கு போகாது என்று சொன்னால் அந்த இடத்திற்கு போகாதிருங்கள். இன்டர்நெட்டில் பார்க்கும் இந்த சைட்டை பார்க்காது என்று சொன்னால் அதை பார்க்காதிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு போன வாரத்தில் என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டு அவனுடைய ஒரு இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் நம்ம சர்ச்சு கூட முன்னாடி வந்திருந்தான். இந்த பையன் இப்போ இந்தியாவில் வேலை செய்கிறான். பார்க்கும்போது திடீரென்று ஒரு படம் வந்தது. நான் அதிர்ந்து போனேன். ஹல்லேலூயா. நான் அப்படியே அந்த சைட்டை உடனே அந்த இன்டர்நெட்டே மூடிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு பயம் எனக்குள்ள. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் நினச்ச நேரம் இந்த சைட்டை நான் ஓப்பன் பண்ணதா அந்த பையன் பார்த்துருப்போனா என்ன நினைப்பான் என்று சொல்லி என்னுடைய உள்ளாய் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் எனக்கு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு இவ்வளவாய் நம்ம எதாவது ஒரு பார்க்க போனால் அது பொல்லாத காரியங்களை கொண்டு வருவதாக இருக்கிறது. எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் போன வாரம் நடந்தனா நான் உங்களுக்கு சொல்லுறேன். எச்சரிக்கையாய் நம்ம இருக்க வேண்டியதான காரியங்கள். ஹல்லேலூயா. இன்டர்நெட்டில் எத்தனையோ விஷயங்களை அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது மிகவும் எளிதாகிவிட்டது. அதே நேரத்தில் பொல்லாத காரியங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு, பொல்லாத காரியங்கள் நம்மளை தாக்குவதற்கு அதுவும் ஏதுவாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே தெளிந்த புத்தி உள்ளவளாக இருக்கும்படியாய் நான் உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோடைய கற்பனைகள் அது கடினமானவைகள் அல்ல. அது எப்படி இருக்கான்? மெதுவாக இருக்குது. ஹல்லேலூயா. அது லெகுவாக இருக்கிறது. அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏதேன் தோட்டத்தை இது எல்லா கனிகளையும் விட இந்த கனி அந்த மரத்தை பார்த்து ஏமாந்து போனது போல் நம்ம ஏமாந்துடக்கூடாது. நமக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, ஆண்டவர் நம்ம சாப்பாட்டில் மாத்திரம் அல்ல நம்ம வாழ்றதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை கேவலமான காரியங்களை பார்த்து நாம் ரசித்து அதை மகிழ்வதல்ல.
ஆண்டவர் எத்தனையோ இயற்கையான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே ஓடும் நதிகளும் அங்கே வருகிறதான நீர்வீழ்ச்சிகளும் ஆண்டவர் வைத்த இயற்கையின் அழகுகளும் எத்தனையாய் அங்கே தவழ்ந்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் படைத்திருக்கிற அந்த அருமையான காரியங்களை ரசிக்க வேண்டுமே ஒழிய மனுஷன் உண்டாக்கிறதான பொல்லாத காரியங்களை நான் ஒருபோதும் அதை நாம் ரசித்தோ அதுக்கு அடிமைப்பட்டோ போகக்கூடாதுன்னு சொல்லி நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர்களும் பாவம் செய்தபடினாலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பெரிய இடைவெளி உண்டாயிற்று. அந்த சாயந்திர வேளையிலே ஆண்டவனோடு கூட உறவாடும்படியாய் ஆண்டவர் வந்தபோது ஆதாமும் ஏவாளும் அங்கே மரங்களுக்குள்ள ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் கூப்பிட்டார், ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஒளிஞ்சு கொண்டிருக்கேன், நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. அருமையான, என்றைக்கு இந்த பாவத்தை ரசித்தோமோ ஆண்டவர் நம் கொடுக்கிற மகிமையை நாம் விளக்குறோம் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய நிர்வாணத்தை அந்த பிசாசானவர் கொண்டு வந்து கொடுப்பார் என்பதை மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே தெரியல் தோற்றமாய் தோன்றலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உள்ளான இருதயத்தில் அது நிர்வாணமாக இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாய், எனக்கு முன்பாக, அல்லது பாஸ்டருக்கு முன்பாக, உங்களுடைய சகோதரருக்கு மனைவிக்கு முன்பாக கூட நீ நல்லபடியாக நடித்துக் கொள்ள இருக்கிற, ஆனால் நீ ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவருடைய பார்வையில் நிர்வாணியாக இருக்கிற என்பதை மறந்து போகக்கூடாது என்று சொல்லி நான் உண்மையாக உங்களை நான் அன்போடு கூட பணிவோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் அது மெதுவாய் தூண்டும், அது விஷத்தை போல அது ஏறி நம்மளை மரணத்துக்குள்ளாக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் படைச்ச மனுஷனை தவிர மற்றதெல்லாம் ஆண்டவருக்கு உண்மையாக கீழ்ப்படுது. ஹல்லேலூயா. உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாக கிரியை செய்தா? ஒன்றும் கிடையாது. சூரியன் கரெக்டாக அது எழும்புது, அதே டைம் போகுது வருது. அது மாதிரி சந்திரன் அது வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 148 உன் சத்தத்துக்கு பெருங்காற்று என்று போட்டிருக்கு. அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பெருங்காற்றான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், காற்றை இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லும்போது அதை அமைதலாயிற்று என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னால் தான் காற்று வரும், ஆண்டவர் சொன்னால் தான் மழை வரும். ஹல்லேலூயா. இல்லாட்டி ஒன்றும் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி மிருகங்கள் கூட பாருங்கள், அது பாட்டு போயிட்டு தான் இருக்குது. ஏதாவது கீழ்ப்படியே எப்படி போய் நம்ம எங்கேயாவது கொஞ்சம் போய் திருடி மேக் அவுட் ஆகுது, அது போக முடியும், அதான் போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிந்திருக்கிறது. வானமும் வையமும் ஆண்டவருக்கு உண்மையாய் 100க்கு 100 கீழ்ப்படிவதை அறிந்திருக்கிறோம். நமக்கு அந்த கீழ்ப்படியாத காரணம் வருது. காரணம் ஆண்டவர் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு, ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. அது சுயாதீன இடத்தை கொடுத்துருக்காரு. அந்த சுயாதீனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. 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 பிலேயாமுக்கு ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அவன் வந்து இஸ்ரவேல் ஜனமா தீர்க்கதரிசியோட பிரஜாதிலேருந்து வந்தான். ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் வைத்திருந்தார். அவன்கிட்ட சொன்னார், நீ யாரை ஆசீர்வதிப்பேன்? நான் ஆசீர்வதிப்பேன்ப்பா. யாரை சபிக்கிற அவனை சபிப்பேன்னு சொல்லியிருந்தான். அந்த ஒரு வரத்தை கொடுத்துருந்தார். அவன் பாருங்க, அவன் புத்தி எங்கே போச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பாலாக்கு கேட்டுக்கொண்ட போது இவனுக்கு அந்த உள்ளான இருந்தான் அந்த பொருளாசையினால ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவனுக்கு கீழ்ப்படிந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவன் அங்கே போனான் என்று பார்க்கிறோம். ஆண்டு சமூகத்தில் அவன் ஜெபம் பண்ணினான். கர்த்தர் சொன்னார், போகாத, அங்கே சபிக்காதன்னு சொன்னார். அவன் சொன்னான், மீண்டும் நான் மாட்டேன்னு சொல்லிட்டான். திருப்பி வந்தாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கூடி மறுபடியும் வந்தாங்க. உன் நிறையா பணம் தரோம், நிறைய நிலம் தரோம், நிறைய பொண்ணை தரோம். அவன் சொன்னான், லெட் மீ கோ அண்ட் ப்ரே. இப்போ நிறையா சுவிசேஷர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னால், நான் ஜெபித்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. தெரியும் அங்கே பொய்யான காரியங்கள் இருக்குது, தேவையில்லாத காரியங்கள் இருக்குது சரி. ஆனால் ஐ கோ அண்ட் ப்ரே அண்ட் கம் பேக். எத்தனை பேர் சொல்ல ஜெபித்து சொல்கிறோம் பிரதர்? அப்பயே புரிஞ்சுக்கங்க, அவர் ஆவியில் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஜெபித்து சொன்னான், அப்பவும் சொன்னான் சபிக்காதுன்னு சொல்லி. ஆனால் அவன் புத்தி பாருங்க மாறலை. என்றைக்கு அவனது ஆசைக்கு அடிமையானானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு முழு மனதோடு கீழ்ப்படியாமல் அவனுக்கு மனதில்லையோ, அவன் என்ன பண்ணான்? அவன் சபிக்க ஆண்டவர் அனுமதிக்காட்டாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கேவலப்படுத்தும்படியாய், அவளை இழிவுபடுத்தும்படியாய், விபச்சார ஆவியை அனுப்பும்படியாய் அவனுக்கு புத்தி சொன்னான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல அல்ல, பரிபூர்ணமாய் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுத்துவது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம். ஹல்லேலூயா. அங்கே சவுலை ஆண்டவர் ராஜாவாய் அவனை அபிஷேகித்தார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு,
சவுலை நான் ராஜா வைக்கணும்னு என்ன பண்ணுறா அவர் மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன் மனஸ்தாபப்படுறேன்னு சொன்னார்? ஆண்டோட வார்த்தைக்காக கீழ்ப்படியலை. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் அந்த 20-22 அதை வாசிக்க பார்க்கலாம். அதில் சிஸ்டர் அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் நான் கொண்டு வரல, அந்த போர்ச்சவர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லுவான் பாருங்க. அதை வாசிங்க. 21 வாசிங்க பிரதர். 21. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்காலிலே பலியிடுகிறதற்கு கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அங்கே அமலேக்கரை அங்கே ஜெயித்து விட்டு அந்த அமலேக்கோடு எல்லாரும் அழித்து போட சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அவ்விதமாய் ஆண்டவர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆனால் இங்கே சவுல் ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நான் நினைக்கிறேன் அந்த இராணுவ வீரர்கள் கொண்டு வந்திருக்க மாட்டேன், இவன் சொல்லி அனுப்பிச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்கிறான். அந்த இராணுவ வீரர்கள் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா உம்முடைய தேவனுக்கு, யாருக்கு? அவனுடைய தேவனுக்கு இல்லை. அதில் பாருங்க அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தில் 3 தடவை சொல்லுவோம். உம்முடைய தேவனுக்கு நம்முடைய தேவன் கூட சொல்ல மாட்டான். ஹல்லேலூயா. உம்முடைய தேவனுக்கு பலியிடும்படியாய் ஆண்டவர் அப்படி கேட்கவில்லைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி கேட்கதில்லை. அதனால தான் ஆண்டவர் அவனை தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. அவனை ராஜாவுக்கு எனக்கு விசனமாக இருக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இல்லாட்டா அது தள்ளி போடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பவுலை ஆண்டவர் சந்தித்த போது அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் அவன் சொன்னான், ஆண்டவர் சொன்னார், சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று கேட்டபோது அவன் விழுந்து ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் கண்ணு தெரியாமல் போச்சு. அப்புறம் ஆசீர்வதித்த ஆண்டவர் சொன்னார் அவன்கிட்ட. அவன் அனனியா கேட்கும்போது சொன்னார், ஆண்டவரே இவன் பொல்லாதான் ஆச்சு, இவனை ஏன் சுகப்படுத்த போறீர்? இல்லைப்பா, நான் தெரிந்து கொண்டதான அந்த பாத்திரம். ஹல்லேலூயா. யார்? நான் தெரிந்து கொண்டதான பாத்திரம் என்று சொன்னார். அந்த பவுலை பார்த்து அவன் தாமதியாமல், அல்லவே ரொம்ப அருமையாப்பட்டு தாமதியாமல் ஆண்டவரே ரட்சகர் என்று சொல்லி அவன் எங்கும் பிரசித்தப்படுத்தினான், பிரசங்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அந்த எபிரேயன் அவனுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அந்த நிருபத்தை நாம் வாசிக்கும் போது சொல்கிறான், பாவிகளில் பிரதான பாவி நான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படிதலுக்கு முதலாவது நமக்கு என்ன வேணும்? தாழ்மை இருக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மை இருந்தால் தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். 2வது, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பணும், ட்ரஸ்ட் பண்ணணும், அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அப்போ தான் அதை உண்மையாக நம்ம நம்ப முடியும். ஹல்லேலூயா. இல்லாட்டி கீழ்ப்படிதல் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிஎல் மூடி அவருடைய கூட்டத்தில் 1800 அந்த 800ஆம் ஆண்டுகளில் ஒரு கூட்டத்தில் டேனியல் டுவைன்ங்கிறார் ஒரு மனுஷன், அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அது ஆராதனை நடத்தி ஒரு சின்ன இது நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர்கள் எப்படி ரட்சித்தாங்க, ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லும்போது அநேகர் அதிகமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு வாலிபன் எழுந்தான். சொன்னான், இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நான் கேட்டு இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நான் நம்புகிறேன், அதனால் அவருக்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நம்பணும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்பாட்டா வராது. விசுவாசம் என்னது? அது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பணும். நம்பி வந்தால் தான் உன் விசுவாசம் நிலைத்திருக்கும், இல்லாட்டா அது நிலைத்திருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சவுலை போல ரெட்ட வேஷம் போடுகிறவளாய் நான் ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவரையும் பிரியப்படுத்துகிற மாதிரி நான் பலியிடுவேன்னு சொல்கிறான். ஆனால் இங்கே அவன் செய்ததோ அப்படி அல்ல. ஹல்லேலூயா. தனக்கு மகிமை வர வேணும். எப்படி? நான் போய் அங்கே போய் இவ்வளத்தை பலியிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னையே ராஜாவை அபிஷேகம் பண்ணின அந்த சாமுவேலுக்கு கூட அவனால் தாமதிக்க அவனால் முடியல.
இவனே போய் அங்கே பண்ணினான்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடிய கர்த்தருடைய நியமங்களுக்கு, வார்த்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நம் கீழ்ப்படியும் போது தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சொல்களை பற்றி நம்ம குடும்பத்தை கட்டுவோன்னு சொன்னால் அது கற்பாறையில் மேல் கட்டப்பட்ட அந்த வீட்டை போல் அது நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இல்லாட்டா நம்ம இஷ்டப்படி கட்டணும்னு சொன்னால் அது உடஞ்சி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டோடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படியும்படியாய் அவர் நம்மிடத்தில் விரும்புகிற கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்கள், சில மிருகங்களோட பாருங்கள் ஆண்டவர் சொன்னது கீழ்ப்படியுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யோனா கடலில் தூக்கி போட்டாச்சு. ஆண்டவர் சொன்னார், மீனை பார்த்து மீனே அவனை போய் விழுங்குச்சு. ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு. அது மாத்திரம் இல்லை, 3 நாள் அவன் ஒன்றும் பண்ணிடாது, அவனை சேதப்படுத்துறாது, சாப்பிட்றாது, அவனுக்கு வேணும் எனக்கு. 3 நாள் ஒன்றும் பண்ணலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் அவிதமாய் ஆண்டு நடத்ததான தேவன். அந்த எலியா ஆண்டவருடைய சமூகத்தை வைராக்கியமாக இருந்தவன் ஒரு சின்ன பயமுறுத்தலுக்கு அவன் விலகி ஓடி எங்கேயோ போய் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், காகத்தை பார்த்து அவனுக்கு சாயந்தரமும் காலையில் சாயந்தரமும் அவன் என்ன கொண்டு போ, அவன் சாப்பாடு கொடுன்னு சொன்ன போது திருடி சாப்பிடுகிற அந்த காகமும் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது மாத்திரம் கப்பர்நகூமிலே ஆண்டவர் அது ஊழி செய்து கொண்டிருக்கும் போது அங்கே தேவாலயத்தில் அசுத்தாவி பிடித்தான மனுஷனை அவன் ஆண்டவர் அதற்கு நம்ம பேசாமல் விட்டு போ என்று சொன்ன போது அதுவும் ஓடி போயிட்டு. அப்படி ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், எப்படிப்பட்டவரோ, பிசாசு இவருக்கு பயந்து நடுங்குகிறதே என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பயப்படுது, நம்ம பயப்படுதோமா? இதான் இப்போ கேள்வி. ஹல்லேலூயா. எல்லாம் பயப்படுது, ஆண்டவர் உண்டாக்கி எல்லாம் பயப்படுது. பிசாசும் என்ன நடுங்குதுன்னு போட்டிருக்கு. அப்படி தானே போட்டுருக்குது, நடுங்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒன்று பேசுகிற பிசாசுக்கெல்லாம் இருக்குது. நம்ம பிசாசுக்கு அதிகமாக பயப்படுறோம். பிசாசுக்கு பயப்படக்கூடாது, பிசாசுக்கு ஏற்று நிற்கணும். நம்ம ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவரும் நம்ம மாத்திரம் அதுக்கு ஏற்று நின்றுட்டுருக்கோம். அதில் எப்படி ஏற்று நிற்கிறோம்? நம்மளோட பெருமையினால். ஹல்லேலூயா. கொஞ்சம் பணம், கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம்